ஹரே கிருஷ்ணா, வணக்கம் எல்லாம் டிவோட்டிக்கும். சரி, இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ண போறோம். 2வது 21வது அத்தியாயம். ஸோ இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ நம்ம போன வாரம் 5வது ஸ்லோகத்தில் நிப்பாட்டினோம். ஓகே, ஸோ இந்த வாரம் நம்ம 16வது ஸ்லோகத்திலிருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்லோகம் நான் படிக்கிறேன் ஆங்கிலத்தில். ஓ மை லார்ட், you are the master and leader of all living entities. Under your direction, all conditioned souls, as if bound by rope, are constantly engaged in satisfying their desires. Pulling them, O embodied of religion, also bear oblation for you, O eternal time. So, in the அத்தியாயத்தில் நம்ம பார்த்தா இப்படி கடம முனி 10,000 வருஷம் தவம் செய்கிறார். ஏன்னா பிரம்மதேவர் கடம முனி யாருன்னா பிரம்மதேவரோட மகன். பிரம்மதேவர் கட்டளைப்படி கடம முனி திருமணம் செஞ்சு புள்ளுக்குட்டி பத்து இந்த பிரபண்டத்தை பரவிக்கணும், மக்களை பரவிக்கணும். ஸோ அதனால அவர் திருமணம் செய்யாத முன்ன கடம முனி விஷ்ணுவ நினைச்சு 10,000 வருஷம் தவம் செஞ்சார். ஸோ 10,000 வருஷம் தவம் செஞ்சிட்டோன்னே பகவான் வந்தார். விஷ்ணு பகவான் கருதல வந்தார். தரிசனம் கொடுத்தா கடம முனிக்கு. ஸோ பகவானை பார்த்துட்டோன்னு கடம முனி புகழ்ந்து பேசுறார். பகவான புகழ பேசுறார். இதெல்லாம் பகவான் கடம முனி வர்ணிக்கிறார் பகவானை. ஓகே, அதான் இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். கடம முனி பகவானோட புகழ பேசுறார். ஓகே, பப்பா எழுதியிருக்கார். இந்த கதா உபநிஷத் it is stated that the Supreme Lord is the leader of all living entities. He is a sustainer and the border of all their necessities and desires. So, Katha Upanishadla எழுதப்பட்டிருக்கு பகவான் எல்லாரும் எல்லா ஜீவராசியும் ஆசையும் கர்மப்படி பகவான் நிறைவேற்றுறார். எல்லாம் ஜீவராசியும் ஆசையும். ஸோ எல்லா ஜீவராசியும் பகவான் பாதுகாத்து பகவான் மெயின்டைன் பண்றார் கர்மப்படி. இது கர்த்தா உபநிஷதம் எழுதப்பட்டிருக்கு. நோ லிவிங் என்டிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட். எந்த ஜீவராசியும் கூட சொந்த இஷ்டத்துக்கு நம்ம வாழ முடியாது. பகவானோட இந்த கட்டளை வெளியே இருந்து வாழ முடியாது. சொந்த இஷ்டத்துல நம்ம வாழ முடியாது. நம்ம எல்லாம் கட்டுப்படுத்திருக்கோம். இந்த பௌதிக உலகத்துல வாழும் போது நம்ம எல்லாம் we are bounded by the law of nature. இந்த 3 குணத்துல சட்டத்தை படிதான் நம்ம எல்லாம் வாழ முடியும். அதான் எழுதப்பட்டு. ஆல் ஆர் டிபெண்டன்ட் ஆன் தி mercy of this Lord. எல்லாரும் பகவானோட கருணையை தான் நம்மளாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். Therefore, the Vedic instruction is that one should enjoy life under the direction of the supreme leader, the person, the Godhead. So அதனால வேத சாஸ்திரப்படி நம்ம எல்லாம் வாழும் போது பகவான் கட்டளையில் தான் வாழணும். பகவான் சாஸ்திர முடிவைன்னு தான் சொல்லியிருக்கா. அந்த மாதிரி தர்மத்துல நம்ம எல்லாம் வாழணும். நம்ம இஷ்டத்துல அதர்மத்துல நம்ம வாழக்கூடாது. Vedic literature like Isopinasha direct that since everything belongs to the Supreme Person Godhead, one should not encroach upon another's property, but should enjoy one's individual allotment. So இந்த பிரபால இசுபநாஷத்தை ஒரு ஸ்லோகம் அது சொல்றார். இது அடுத்த இதுல நம்ம பார்க்கலாம். ஸோ இசுபினாஷால சொல்லப்பட்டிருக்கு, நம்மளோட எல்லாம் கர்மப்படி நம்மளுக்கு என்ன அடையணுமோ அதுதான் நம்ம அடைவோம். இப்ப கர்மப்படி நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் அதான் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம என்ன கர்மப்படி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம சந்தோஷப்பட்டு நம்ம வாழணும். ஸோ வேற ஆளு சொத்தை வேற ஆளு பணத்தை ஏமாத்தி நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இது அதர்மம், இது பாவமாயிடும். The best program for every living entity is to take direction from the Supreme Lord and enjoy the nature of spiritual life. So, இங்க ப்ராப்பா எழுதியிருக்காரு. நம்ம பகவான் கட்டளை இதுல கொடுத்திருக்கா, இந்த வேத சாஸ்திரத்தை கொடுத்திருக்கா.
வேதம் சாஸ்திரம் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் பகவானோட கட்டளை என்னது. அந்த மூலியமா நம்ம இந்த பௌத்திக வாழ்க்கையில இல்லைன்னா ஆன்மீக வாழ்க்கையில நம்ம வாழலாம். எந்த வாழ்க்கை கூட நம்ம வாழ்ந்தோமா, பௌத்திக வாழ்க்கையா இல்லைன்னா ஆன்மீக வாழ்க்கையா, ரெண்டும் நம்ம பகவானோட கட்டளையில போவாங்க. அக்கார்டிங் டு இன்ஸ்ட்ரக்ஷன் பகவானோட கட்டளையில நம்ம வாழணும். பகவானோட கட்டளை பகவான் சாஸ்திரத்தை கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ அடுத்த ஸ்லோகம் இதான் இசுபின்னா ஷாட்ல ப்ராப்பான பேப்பர்ல எழுதிருக்காரு. நான் படிக்கிறேன். ஈஷாவாஷம் இடம் சர்வம் யர்கிஞ்ச ஜகட்யாம் ஜகத் தீனா தக்தேன புஞ்சிதா மக்ரதா கஷஸ்வீதனம். இதோட டிரான்ஸ்லேஷன் என்னதுன்னா, எவ்ரிதிங் அனிமேட் ஆர் இன்அனிமேட் that is within the universe is controlled and owned by the Lord. இங்க இசோபினேஷர்ல இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லிருக்குன்னா, இந்த பௌத்திக உலகத்துல எந்த நவரக்கூட ஜீவராசிங்க, நவரக்கூடாத ஜட பொருளுங்கள் எல்லாம் பகவான் கொண்ட்ரோல்ல நடந்துகிட்டு இருக்கு. அவர் கொண்ட்ரோல் பண்ற எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உயிர் உள்ள ஜீவராசிகள், உயிருள்ள ஜட பொருளுங்கள் எல்லாம் பகவான் கொண்ட்ரோல்ல இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த பௌத்திக உலகம் எதுவும் பகவானோட சொந்தம் இல்லை, எல்லாம் அவருக்குல அவரோட சொந்தம், அவர் கொண்ட்ரோல்ல நடந்து கொண்டிருக்கு. One should therefore accept only those things necessary for himself, which are set aside as his quota. அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ, நம்ம கர்மப்படி என்ன கிடைக்குதோ, நேர்மையா தர்மத்துல நம்ம சம்பாதிக்கிறோம், அது ஓகே. ஸோ நம்மளுக்கு கர்மப்படி என்ன கிடைக்கணுமோ அதான் கிடைக்கும். அது அடைஞ்சி நம்ம சந்தோஷப்படணும். நம்ம வேற ஆளுக்கு கூட கிடைக்குது, அதனால நம்ம பணம் படக்கூடாது. நம்ம கர்மப்படி நம்மளுக்கு என்ன கொத்தா, என்ன நம்மளுக்கு கிடைக்கணுமோ அதான் கிடைக்கும். ஸோ அதை பார்த்து அதை அடைஞ்சி நம்ம சந்தோஷப்படும். இதான் இந்த இசோபினேஷன் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. And one should not accept other things knowing well to whom they belong. ஸோ நம்மளோட பொருள் இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம ஆசைப்படக்கூடாது, நம்ம அடைய ஆசைப்படக்கூடாது. ஸோ நம்மளோட கர்மப்படி நம்மளுக்கு கொத்தா என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அது இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப பேர் இதனால என்ன திருடுவாங்க, வேற ஆளை ஏமாத்துவாங்க, சொத்தா, இதெல்லாம் ரொம்ப நடக்குது கலியுகத்துல. ஸோ இதெல்லாம் பாவங்கள். உங்களோட கர்மப்படி என்ன உங்களுக்கு கிடைக்கணுமோ அதான் நம்மளுக்கு கிடைக்கும். இதாம் இசோபினேஷர்ல பிரபுபாடு அந்த பேப்பர்ல சொல்லியிருக்காரு. இந்த ஸ்லோகம் தான் பிரபு சொல்லுங்க. ஸோ பேப்பர்ல இந்த இசோபினேஷர் பேப்பர் அழகாக எழுதியிருக்காங்க. The Lord proprietorship over everything within the universe is confirmed in the 7th chapter of the Bhagavad Gita, 7:5, where para and apara prakriti are discussed. So இந்த பகவானோட பகவத்கீதை 7வது அத்தியாயத்துல 4-5 ஸ்லோகத்துல இந்த பகவானோட பரா பிரகிருதி அண்ட் அபர பிரகிருதி அப்படின்னா மேனிஃபெஸ்ட் அண்ட் அன்மேனிஃபெஸ்ட் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியுது, இதான் பௌத்திக உலகம் நம்ம பார்க்குறோம்ல, இது கண்ணுக்கு தெரியுது, இதான் மேனிஃபெஸ்ட். அண்ட் தென் கண்ணுக்கு தெரியாது என்னது ஆன்மீக உலகம், வைகுந்த உலகம் எல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, அதான் பரா பிரகிருதி அண்ட் அபரா பிரகிருதி. ஸோ இது ரெண்டும் பகவான்களோட சொந்தம், பகவான் கடலில் நடந்து கொண்டிருக்கு. ஓகே, இதான் கீதை சொல்லப்பட்டது. The elements of nature, earth, water, fire, air, ether, mind, intelligent ego, all belong to the Lord's inferior material energy, apara prakriti. So இந்த பஞ்சபூதத்தில் செய்யப்பட்டது பூமி, நீர், நெருப்பு, காத்து, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இதெல்லாம் பௌதிக சக்தி உள்ளது. இதெல்லாம் பௌதிக சக்தி. இது அபாரா பிரகிருத்தின்னு சொல்லுவாங்க. Whereas the living being, the organic energy, is superior energy, para prakriti. So பகவானோட ஜீவராசிங்க ஆத்மா, ஆன்மீக உலகம், இதெல்லாம் அவரோட பர பிரகிருதி. ஓகே, இது பர பிரகிருத்தின்னு சொல்லப்பட்டிருக்கு.
both of the Prakriti or energies are emanation from the Lord, and ultimately He is the controller of everything that exists. So, Para Prakriti, Apara Prakriti, Ellam Bhagavanoda சொந்தம். இதுவும் நம்ம சொன்னோம்ல, எல்லாம் பகவானோட சொந்தம். There is nothing in the universe that does not belong to either the Para or Apara Prakriti. இந்த உலகத்தை ஆன்மீக உலகமா பௌத்திக உலகம் எல்லாம் பகவானோட சொந்தம். எதுவும் பகவானோட சொந்தம் இல்லைன்னு எல்லாம் பகவானோட சொந்தம். Therefore, everything is a property of the being. So, எல்லாம் பகவானோட சொந்தம், பகவானோட பொருள். இதான் இந்த இசோபினாஷார்ல இந்த ஸ்லோகம். ஆக்சுவலி நான் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொருள் தான் போட்டிருக்கேன். நீங்க படிச்சுக்கலாம். ரொம்ப நீட்டு. ப்ராப்பர் எழுதி ஒரு 2 பேஜ் எழுதியிருக்காள் ப்ராப்பர். ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் ஒட்டி தான் நான் அங்கே எடுத்து காமிச்சேன். ஓகே, சரி. அடுத்த ஸ்லோகம் படிக்க யாராச்சும் 14வது ஸ்லோகம் ஜீவமதி எடுத்தா படிங்க. Jivamataji is not here today. She comes a bit late. Okay. You can read, Sarva. However, persons who have given up stereotyped worldly affairs and beastly followers of these affairs, and who have taken shelter of the umbrella of your lotus feet by drinking the intoxicating nectar of your qualities and activities in discussion with one another, can be freed from the primary necessities of material body. Purport: after describing the necessity of married life, Kadama Muni asserts that marriage and other social affairs are stereotype regulation for persons who are addicted to material sense enjoyment. The principles of animal life, eating, sleeping, mating, and defending, are actually necessities of the body. But those who engage in transcendental Krishna consciousness, giving up all kind stereotype activities of this material world, are freed from material convention. Conditioned souls are under the spell of material energy or eternal time, past, present, and future. But as soon as one engaged in Krishna consciousness, he transcends the limits of past and engages in present and becomes situated in eternal activities of the soul. One has to act in terms of Vedic injunction in order to enjoy material life, but those who have taken to devotional service of the Lord are not afraid of the regulation of this material world. Such devotees do not care for the convention of material activities. They boldly take to that shelter, which is like an umbrella against the sun of repeated birth and death. Okay, Sarva, thank you. So, இந்த பர்பர்ல பொருள் வயிறுல ப்ராப்பர் அழகா எழுதிருக்காரு. ப்ராப்பர் வந்து எழுதிருக்கார். இந்த பௌதிக உலகத்தை எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஸோ அவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இது புனா சர்விதா சர்வனா நம்ம வேதத்துல சாஸ்திரம் எழுதப்பட்டிருக்கு. அன்னைக்கும் அதையே தான் செஞ்சு கொண்டிருக்காங்க. சாகுற வரைக்கும் அதையே தான் செஞ்சு கொண்டிருப்பாங்க. இதுதான் செஞ்சு கொண்டிருப்பாங்க. அவங்க வந்து தூங்குவாங்க, சாப்பிடுவாங்க, புள்ளக்குட்டி பத்துக்குவாங்க, அப்புறம் வந்து சண்டை போடுவாங்க. இது 4ஆம் விஷயம் வந்து மிருகமும் செஞ்சு கொண்டிருக்கு. ஸோ அப்ப என்ன வித்தியாசம் மிருகம் நம்பலாம்? இதான் ப்ராப்பர் சொல்றோம். பௌத்திக வாழ்க்கையில இதுதான் செஞ்சு கொண்டிருப்பாங்க. சாகுற வரைக்கும் தனிக்கும் அதைதான் செஞ்சுக்கிட்டு. ஆனா பக்தர் வந்து கிருஷ்ண பக்தியில இருக்கிறவங்க வந்து அவங்க இந்த மாதிரி வாழ மாட்டாங்க. அவங்கெல்லாம் பக்தியில வாழ்றதுனால அவங்க வந்து எல்லாத்தையும் மீறி அவங்க வாழ்றாங்க. ஸோ ப்ராப்பர் வந்து சொல்றாரு, யாரு பக்தர் வந்து அவங்க தான் உண்மையான சந்தோஷமான வாழ்க்கையில வாழ்றாங்க. அவங்க தான் உண்மையான சந்தோஷம் அடையிறாங்க யாரோட பக்தி வாழ்க்கையில். இது ரொம்ப முக்கியம், நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன ஏன்னா நீங்க பாருங்க, இப்போ உள்ள காலத்துல பாருங்க, ரொம்ப கஷ்டத்தை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அன்னைக்கும் அங்க தற்கொலை, இங்க தற்கொலை எல்லாம். இந்த பௌத்திக வாழ்க்கையை தாங்க முடியாம எல்லாம் இன்னும் வருத்து கொண்டு அவங்க வந்து தற்கொலை பண்றாங்க. ரொம்ப பிரச்சனை, சண்டை. இதுதான் பௌத்திக உலகம். ஸோ இதான் சொல்றாரு. பூனை நாயம் இதான் தூங்குதுங்க, சாப்பிடுதுங்க, சண்டை போடுறதுக்குள்ள விட்டுது. ஸோ நம்மளும் அதே செஞ்சோமா, அப்ப நம்மளும் மிருகம் வித்தியாசம். ஸோ அதனால பிரபா சொல்றாரு வந்து, யார் ஒருத்தர் வந்து பக்தர் கிருஷ்ண பக்தியை வாழ்றாங்க, அவங்க ஒண்டித்தான் வந்து
அவங்க நம்ம பகவானோட என்ன சொல்லுவாங்க, கமலப்பாதத்துல அடைக்கலம் எடுக்கணும். யாரு பக்தி செய்யறாங்களோ நம்ம பகவான் கமலப்பாதத்துல அடைக்கலம் எடுத்து, அது ஒரு கொடை போல, பகவானோட பாதம் ஒரு கொடை போல நம்மள இந்த சூரியன் சூரியன் நம்மளுக்கு அடைக்கலம் பகவான் கொடுக்கிறோம். என்ன சூரியம்னா இந்த சம்சார காட்டுல இந்த மரணம் இருப்பு இதுல தப்பிச்சு போறதுக்கு பகவான் நம்மளுக்கு அடைக்கலம். இது ரொம்ப முக்கியமா. கிருஷ்ண பக்தி எல்லாம் நம்ம இருந்தோமா பகவான் நம்ம அடைக்கலம் கொடுப்பாங்க. ப்ராப்பர் அழகா இருக்கா. ஓகே, சரி, அடுத்த ஸ்லோகம் படிக்க யாராச்சும்? Ranjini Mataji can read in Tamil. Yeah. Hare Krishna Prabhu. ஹரே கிருஷ்ணா. 3 ஆரங்களை கொண்ட உங்கள் சக்கரம் என்றும் அழியாத பிரம்மனின் அச்சில் சுழல்கிறது. அது 13 ஆரங்களும் 360 இணைப்புகளும் 6 விளிம்புகளும் அதன் மேல் செதுக்கப்பட்ட எண்ணற்ற இலைகளும் கொண்டது. படைக்கப்பட்ட பொருள்களின் வாழ்நாளை துண்டித்தாலும் அச்சம் தரும் சுழற்சி வேகம் உடைய இந்த சக்கரம் பகவானுடைய பக்தர்களின் வாழ்நாளை தொட முடியாது. The time factor cannot affect the span of life of devotees. In Bhagavad Gita, it is stated that a little execution of devotional service saves one from the greatest danger. The greatest danger is transmigration of the soul from one body to another, and only devotional service to the Lord can stop this process. It is stated in the Vedic literature, Arim Vina Nam Ridim Taranti. Without the mercy of the Lord, none cannot stop the cycle of birth and death. In Bhagavad Gita, it is stated that only by understanding the transcendental nature of the Lord and his activities, his appearance and disappearance can stop the cycle of death and go back to him. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஸ்லோகத்துல பாருங்க, கடைசியில பாருங்க, கடைசி சென்டென்ஸ் எழுதப்பட்டிருக்கு. கடம முனி சொல்றாரு, பகவான் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாங்கன்னா, though his revolution cut short the lifespan of the entire creation. இந்த காலசக்தி, பகவானோட காலசக்தியை பேசுறார். பகவான் காலசக்தி இந்த நேரம் எல்லாரும் அழிச்சு கொண்டிருக்கு. எல்லாத்தையும் இந்த பௌத்திக உலகத்தை எல்லாத்தையும் அழிச்சு கொண்டிருக்கு. ஆனா இங்க கடமை சொல்றார், ஆனா இந்த காலசக்தி பகவான பக்தர் ஒன்றும் செய்யாது. பகவானோட பக்தர் ஒன்றும் செய்யாது இந்த காலம். சோ என் கேள்வி என்ன கேக்குறேன், ஏன் காலசக்தி இந்த பகவான பக்தர் ஒன்றும் செய்யாது? யாராச்சும் பதில் தெரியுமா? முயற்சி பண்ணுங்க யாராச்சும். ஏன் இந்த காலசக்தி பகவான்? நீங்க கடைசி சென்டென்ஸ் பாருங்க, கடைசி சென்டென்ஸ் போட்டிருக்கு. கடமுனி சொல்றா, பகவானே காலசக்தி உங்க பக்தர் ஒன்றும் செய்யாது. ஆனா எல்லாத்தையும் அழிச்சு கொண்டிருக்கோம் அந்த பௌதிக உலகத்தை. ஏன் காலசக்தி பகவான் பக்தர் ஒன்றும் செய்யாது? ஹரே கிருஷ்ணா, பக்தர்லாம் பகவானோட பாதத்துல அடுக்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஓகே ஓகே, அது ஒரு பாயிண்ட் தான். வேற பாயிண்ட்? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபு, பக்தர்கள் சதா நாமத்தை சொல்லிடுறதுனால அது கடந்து போலாம் பிரபு. ஓகே, வெரி குட். வேற பதில்? Hare Krishna Prabhu. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீ என்ன நினைக்கிறீங்க? I just try Prabhu. Is it devotees in the karmic reaction la influence ஆக மாட்டாங்களா? ஓகே, ஓரளவுக்கு ரெடியா சொன்னீங்க. ஸோ பாகவத புராணத்துல எழுதப்பட்டிருக்கு, கண்டிஷன் சோல் சாதாரண மனிதர் அவங்களுக்கு அவங்களோட கர்மா தான் கண்ட்ரோல் பண்ணும். அவங்களோட பூர்வ ஜென்ம கர்மா தான் அவங்களோட வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணும். ஆனா பக்தர் அவங்களோட கர்ம கண்ட்ரோல் பண்ணாது, பகவான் கண்ட்ரோல் பண்ணுவார். பகவான் கண்ட்ரோல் பண்ணும் பக்தர் வாழ்க்கையை அவங்க கர்ம கண்ட்ரோல் பண்ணாதான் பகவான் கண்ட்ரோல் பண்ணுவார். ஓகே, ஸோ பகவான் கண்ட்ரோல் பண்ணும் போது நம்ம சொன்ன மாதிரி நம்ம பகவானோட கண்ட்ரோல் அடைக்கலம் இருக்கும் போது டைம் அவர் காலசக்தி நம்ம ஒன்றும் செய்யாது.
Okay, because we are under the control of the Lord. The Lord is absolute. Lord is beyond three modes and nature. Lord is beyond Kala Shakti. So because of that, the devotees also will be beyond Kala Shakti. So Bhaktaram இந்த கால சக்தி ஒன்றும் செய்யாது. ஏன்னா நம்மலாம் பக்தர் இருந்து பகவானோட கண்ட்ரோல் இருக்கும். பகவான் கண்ட்ரோல். நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தா கூட இதெல்லாம் பக்தர் என்ன புரிஞ்சுக்கோனா இது பகவானோட ஏற்பாடு அப்படி புரியும். ஸோ இதான் பாகவன் சொல்லுது. பிகாஸ் வில் பி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த லார்ட். கால சக்தி cannot do anything. அந்த கால சக்தியை ஒன்றும் செய்ய முடியாது பக்தர். ஏன்னா பக்தர் இருந்து பகவான் கண்ட்ரோல்ல ஓடுறாங்க. ஓகே, ஸோ அதனால இது ரொம்ப முக்கியம். நம்ம பக்தி வாழ்க்கையில இருந்து சில நேரத்துல இருந்து நம்ம கண்ணுக்கு இருந்து நம்ம மனசுக்கு கெட்டது நடக்கும், கஷ்டங்கள் நடக்கும், பகவானை கை விட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கூடாது. பக்தர் இருந்த பகவான் கண்ட்ரோல் பண்ணுவாரு. அப்படி நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல இருந்து கஷ்டங்கள் வந்தா இது பகவானுடைய ஏற்பாடு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஓகே ஓகே, அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். 10வது ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க பிரபு. என் அன்பு பகவானே, நீங்கள் மட்டும் தனியாக அண்டங்களை படைக்கிறீர்கள். ஓ இறைவனுக்கெல்லாம் இறைவனே, இந்த அண்டங்களை படைக்க விரும்பி பின் அவற்றை படைத்து காத்து மீண்டும் உங்கள் சொந்த ஆற்றலால் அவற்றை அளிக்கிறீர்கள். அவை யோகமாய் எனப்படும் உங்கள் இரண்டாவது ஆற்றலின் கட்டுப்பாட்டில் உள்ளன. ஒரு சிலந்தி தன்னுடைய ஆற்றலால் நூலாம் படைத்து அதை மீண்டும் அளிப்பது போல நீங்களும் செயல்படுகிறீர்கள். In this verse, two important words nullify the impersonalist theory that everything is God. Here, Kadama says, "O personality of Godhead, you are alone, but you have various energies." The example of the spider is very significant also. The spider is an individual living entity, and by its energy it creates the cobweb and plays on it. And whenever it likes, it winds up the cobweb, thus ending the play. When the cobweb is manufactured by the slavia of the spider does not become impersonal. Similarly, the creation and manifestation of the material or spiritual energy does not render the creator impersonal. Here, the very prayer suggests that God is sentient and can hear the prayers and fulfill the desires of the devotee. Therefore, he is Satchit Ananda Vigraha, the form of bliss, knowledge, and eternity. Hare Krishna. Thank you, Dr. Hare. இந்த பாப்பால பாருங்க, இந்த ஸ்லோகத்துல கடமும்னு இந்த பகவானை வர்ணிக்கிறார். சோ பகவான் வந்து என்ன சொல்றாருன்னா, பகவானே நீங்க வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. இந்த எட்டுக்கல்ல பூச்சி இருக்குல்ல, அந்த வலையை செய்து நீங்க பார்த்திருப்பீங்க. அது வலையை செய்யும், அப்புறம் அந்த வலையை திருப்பி சாப்பிட்றோம், திருப்பி இழுத்துக்கும், திருப்பி சாப்பிட்றோம். சோ பகவான் நீங்க அந்த மாதிரி எட்டுக்கால பூச்சி பாரு அப்படின்னு வர்ணிக்கிறார் பகவான் இந்த உதாரணம் கொடுத்து. சோ போப்பால பாருங்க, பிரபுபான் வந்து அழகா இந்த மாயாவடி தத்துவம் அப்படின்னு சொல்றோம். மாயாவடி தத்துவம் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் அருவத்துல வந்தது, பகவான் ரூபம் இல்லை. அங்க இருந்து எல்லா ரூபம் வந்துச்சு, இந்த பௌதிக உலகம் எல்லாம் வந்துச்சான். அருவத்துல இருந்து ரூபம் இல்லாம வந்து பிரம்மன் ரூபம் இல்லை, அங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க இருந்து பிரபாட்டு சொல்றாரு இது தப்பு. ஏன்னா கடமுனி அழகா சொல்ற, பகவானே நீங்க தான் படிச்சீங்கன்னு சொல்றாரு. நீங்க தான் எல்லாரும் தான் நீங்க படிச்சீங்க அப்படின்னு. பகவான் வந்து இந்த அருவம் இல்லையா, ரூபம் இல்லாம இல்லையா, விஷ்ணு பகவான் கருத்தம் இல்லை, ரூபம் இருக்க, எப்படி நம்ம ரூபம் இல்லைன்னு சொல்ல முடியும். இதுதான் பகவான் இந்த பிரபாட்டு தான் அழகா எழுதுறான். சரி, நான் வந்து அடுத்த உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க பாருங்க, இந்த இதுல அழகா கண்டிது பாருங்க. அழகா கண்டிது பாருங்க. அந்த வாயில இருந்து எச்சில இருந்து கண்டிது பாருங்க.
சரி, நீங்க இது கட்டிட்டு அப்புறம் வந்து திருப்பி வாயில் இழுத்துறோம், சாப்பிட்றோம் எல்லாத்தையும். சோ இதுதான் கடமை முனிந்து பகவான் வர்ணிக்கிறார். சோ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் வந்து கடமை முனிந்து பகவான் வந்து ஒரு 8 கள்ளப்பூச்சி வீடு கட்டுது, அப்புறம் வந்து அது திருப்பி அந்த வீடெல்லாம் திருப்பி என்ன சொல்லுவாங்கன்னா திருப்பி வாயில இழுத்துருது. சோ ஏன் பகவான் வந்து 8 கள்ளப்பூச்சி மாதிரி வர்ணிச்சார், அந்த உதாரணம் கொடுத்தார் ஏன்? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. ஏன்? பிரளயமா பிரபு? பிரளயம். பிரளயம் நீங்க கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க, ஆனா ரைட்டா இல்ல. ஏன் பகவான் வந்து 8 கள்ளப்பூச்சி மாதிரி அவர் வண்டிக்கிறார் கடமோனி? அவர்தான் பிரபு. அது தோற்றுவிக்கிறதும் அவர்தான். எல்லா அம்சங்களையும் அது வர்றதும் அவர்கிட்ட இருந்தான் வருது. திரும்பி அவருக்குள்ளே எல்லாத்தையும் எழுத்துக்கிறேன். ஓகே, ரைட்டா சொன்னீங்க. சோ அவர் வந்து மகாவிஷ்ணு, உங்களுக்கு தெரியல, கர்நாடக கச விஷ்ணு. அவர் வந்து அவர் உடல் வந்து கோடிக்கான பிரம்மாண்டம் வருது, அவர் கண்டது வருது. தென் ஒரு மூச்சுல திருப்பி எல்லாத்தையும் இழுத்துறாரு, திருப்பி அவர் உடல்ல பூந்து. சோ அதே மாதிரிதான் கடம முனி வந்து இந்த 8 கள்ளப்பூச்சியை வச்சு அவர் வண்டிக்கிறார். 8 கள்ளப்பூச்சி பாருங்க, அது வீடு கட்டும், வீடு கட்டிட்டோன்னா அது முடிஞ்சிட்டோன்னா திருப்பி எல்லாத்தையும் அவர் இழுத்துருவாரு, அவர் வாயில சாப்பிட்டுரும். ஸோ இதான் கடம முனி 8 கள்ளப்பூச்சி வச்சு உதாரணம் கொடுத்தார் பகவானே. நீங்க எல்லாம் படைக்கிறீங்க, அப்புறம் திருப்பி எல்லாம் உங்க உடல்ல பூந்துருது. ஓகே, சரி, அடுத்த ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சா. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. My dear Lord, although it is not your desire, you manifest this creation across of subtle elements for our spiritual purification. Let your causes us, for you have appeared before us in your eternal forms. I'm not enlightened did work of policy leaf. But வந்து is clearly stated here that பிரபு நீங்க எத்துல வச்சிருக்கீங்க, அது வரைக்கும் தானே படிக்கணும். Yes மாதாஜி. Okay, material world is not created by the personal will of the Supreme Lord. It is created by its internal energy because the living entities want to enjoy it. The material world is not created by those who don't want to enjoy sense gratification, who constantly remain in transcendental loving service, and who are internally conscious. For them, the spiritual world is internally exciting and they enjoy that. In the Srimad Bhagavatam, it is said that for those who have taken shelter of the lotus feet of Supreme Personality of Godhead, this world is useless because the material world is full of danger at every step. It is not made for the devotee, but living entities who want to lord it over the material energy of their own. ஓகே, ரொம்ப நன்றி மாதாஜி, ரொம்ப நன்றி. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சில பேர் கேக்குறாங்க, ஏன் கடவுள் வந்து இந்த உலகத்தை படைச்சாரு, இவ்வளவு கஷ்டமா இருக்க, இவ்வளவு அடிப்படை சாப்பிடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, இது பாக்குறதுக்கு பகவானுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கா, ஏன் கடவுள் படைச்சாரு இந்த உலகம் அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க டாக்டர் சிவா? ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜீவாத்மா want to enjoy their life separate from பரமாத்மா. அதனால பரமாத்மா வந்து அவங்களுக்காக ஒரு மெட்டீரியல் வேர்ல்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. எஸ், தேங்க் யூ பிரபு. ரைட் அண்ட் ஆன்சர். இந்த பௌத்திக உலகம் வந்து இங்க சொன்ன மாதிரி பகவான் வந்து படைக்கணும்னு அவரு ஆசைப்படுறாரு. நம்ம ஜீவராசிங்கள் நம்ம தனியா நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம். அதனாலதான் பகவான் வந்து இந்த பௌத்திக உலகத்தை அவர் படைச்சாரு.
அதனால பக்தர் இந்த பௌத்திக உலகத்துல அவங்க என்ஜாய் பண்ண முடியாது. நம்மலாம் இந்த பௌத்திக உலகத்துல நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு வெறுப்பா இருக்கும். உண்மை இல்லையா? இது பக்தர் இல்லாத அவங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த உலகம் அவங்களுக்காக பகவான் செஞ்சார். இந்த உலகத்தை அவங்களுக்காக பகவான் செஞ்சார், பக்தர் இல்லாதவங்க. ஸோ நம்மளும் அங்க இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகம் நம்மளுக்கு இல்லை, நம்மளுக்கு படைக்கப்படல. நம்மளோட உலகம் ஆன்மீக உலகம், வைகுந்த உலகம். ஸோ அதனால பக்தர் வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தா நம்ம சொல்லக்கூடாது, ஏன் பகவான் இந்த உலகம் படிச்சாரு அப்படின்னு நினைக்க கூடாது. இது நம்மளுக்கு படிக்கலாம். இந்த பக்தர் இல்லாதவங்களுக்கு பகவான் படிச்சாரு. சரி, அடுத்த ஸ்லோகம் படிக்க யாருச்சோம்? ஹரே கிருஷ்ணா பிரபு. வந்துச்சு. பிறர் சரண் அடையத்தகும் உங்களுடைய தாமரை பாதங்களுக்கு என் மரியாதைக்குரிய வணக்கங்களை நான் தொடர்ந்து சமர்ப்பிக்கின்றேன். ஏனென்றால் அற்பமானவனிடத்தில் கூட நீங்கள் எல்லா ஆசைகளையும் பொழிகிறீர்கள். உங்களை உணர்வதன் மூலம் பலநோக்கு செயல்களிலிருந்து எல்லா உயிர் பொருள்களின் பிடிப்பை அகற்ற நீங்கள் உங்கள் தனித்த சக்தியால் இந்த ஜட உலகங்களை விரிவுபடுத்தியுள்ளீர். Everyone, therefore, whether he desires material enjoyment, liberation, or the transcendental loving service of the Lord, should engage himself in offering obeisances unto the Supreme Lord, because the Lord can award everyone his desired benediction. In Bhagavad Gita, the Lord affirms, Ye yada mam prapadyante. Anyone who desires to be a successful enjoyer in this material world is awarded that benediction by the Lord. Anyone who wants to be liberated from the entanglement of this material world is given liberation by the Lord. And anyone who desires to constantly engage in a service in full Krishna consciousness is awarded that benediction by the Lord. Hare Krishna. பாருங்க, அழகா எழுதியிருக்காள். எழுதியிருக்காருன்னா, அப்படி நீ இந்த பௌதிக உலகத்துல இருந்து நல்லா என்ஜாய் பண்ணி பாடுறன்னா அந்த மாதிரி ஆசைப்பட்ட பகவான் கொடுப்பாரு, அந்த மாதிரி வாய்ப்பு கொடுப்பாரு. பகவானை மறந்து கிருஷ்ணா மறந்து நல்லா என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சுவோம், பகவானை வாய்ப்பு கொடுப்பாரு. அப்படி நீங்க இந்த பௌத்திக உலகம் வேண்டாம், நான் இறைவனே உங்களோட கமலை பார்த்து அடைய போறேன், அந்த மாதிரி நினைச்சீங்களா பகவான் அந்த வழியும் பகவான் கொடுப்பாரு. எப்படியே வைகுந்தம் போறதுக்கு அந்த வழியும் பகவான் கொடுப்பாரு. இதான் பகவான் சொல்ற கீதையிலே எதமாம் கிருபையந்தே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்ன நீ ஆசைப்படுறியோ, எந்த அளவுக்கு நீ எனக்கு சரணம் செய்யறியோ அந்த அளவுக்கு உனக்கு பலன் கொடுப்பேன் அப்படின்னு பகவான் கீதை சொல்றோம். ஓகே, அப்படி நம்ம பகவானை மறந்து கிருஷ்ணா மறந்து நான் இந்த பௌத்திக உலகத்துல என்ஜாய் பண்ணி வாழ போறேன் பிரபு அப்படி நினைச்சா பகவான் கொடுப்பாராம். இல்ல பகவானே போதும்பா, நான் உங்களை கம்பளை பார்த்து அடைய போறேன் அப்படி நினைச்சா பகவான் நம்ம அவர் கம்பளை பார்த்து அடையிறதுக்கு அந்த மாதிரி வழியும் பகவான் கொடுப்பாரு. சரியா? ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சோம். படிங்க ஆரம்பிச்சோம். ஹரே கிருஷ்ணா, நான் படிக்கிறேன். மைத்ரேயர் தொடர்ந்தார், உண்மையாக இந்த சொற்களால் புகழப்பட்டு பகவான் விஷ்ணு கருடனின் தோள்களின் மீது அமர்ந்து கொண்டு மிகவும் அழகாக ஒளி வீசிக்கொண்டு அமிர்தம் போன்ற இனிய சொற்களுடன் கூறினார். கூடிய புன்னகையுடன் விஷ்ணு பகவான் பார்த்தபோது அவரது புருவங்கள் மிக அழகுடன் அசைந்தன. The word Vasasamtrena is significant. Whenever the Lord speaks, he speaks from the transcendental world. He does not speak from the material world. Since he is transcendental, his speech is also transcendental, as is his activity.
Everything in relation to him is transcendental. The word Amrita refers to one who does not meet with death. The words and activities of the Lord are deathless. Therefore, they are not manufactured of this material world. The sound of this material world and that of the spiritual world are completely different. Prabhu, blur ஆயிடுச்சு பிரபு the The sound of the spiritual world is nectarian and eternal, whereas the sound of the material world is innate and subject to end. The sound of the holy name, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, everlastingly increases the enthusiasm of the chanter. If one repeats monotonous material words, he will feel exhausted. But if we chant Hare Krishna 24 hours a day, he will never feel exhausted. Rather, he will feel encouraged to continue chanting more. So in the ஸ்லோகத்துல மைத்திர ரிஷி பேசுறார். மைத்திர ரிஷி என்ன பேசுறாங்க? கடமை முனிந்து பகவான் வர்ணிக்கும் போது பகவான் பேச ஆரம்பிக்கிறார். விஷ்ணு பகவான் பேச ஆரம்பிக்கிறார். அவர் விஷ்ணு பகவான் கருதான் மலை போல இருப்பார். அவ்வளவு பெருசான் கருதன். நம்மளாம் கடமுனி பார்க்கும் போது கருதன் மலை போல இருந்தாராம். விஷ்ணு பகவான் கருது மேல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு வைதூரி உட்கார்ந்து இருக்குமா இருந்துச்சான். நீல கலர்ல வைதூரி உட்கார மாதிரி இருந்துச்சான். ஏன்னா பகவான் விஷ்ணு பகவான் ரூபம் நீல கலர்ல. சோ அதனால ஒரு வைதூரி நீல கலர் வைதூரி மலை மேல உட்கார்ந்த மாதிரி கடம முனி பார்த்தாராம். சோ அது மட்டும் இல்லாம இங்கிருந்து பகவான் அவர் புன்னகி செருப்பு கொடுத்தாராம். அவர் சீர்க்க ஆரம்பிச்சாராம். ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்ச கடம முனி பேசிட்டோம். இந்த போப்போல அழகா பகவானோட வார்த்தைகள் அமிர்தம் மாதிரி இருந்துச்சு. சோ இதான் பிரபாட் சொல்றாரு. பகவான் ஆன்மீக மூலம், அது ஸ்பிரிச்சுவல், டிரான்ஸ்டன்ட். அதனால பகவான் வார்த்தைகள், பகவான் பேரு, பகவானோட புகழ், பகவான் லீலை எல்லாம் ஆன்மீகம். எதுவும் இந்த பௌத்திக உலகத்தை உள்ளதில்ல, எல்லாம் ஆன்மீகம். அதே மாதிரிதான் பிரபுபாட் சொல்றான். இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம், இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் ஆன்மீக உலகத்துல வந்தது. இது பௌதிக உலகத்தோட வார்த்தை. சோ நம்ம 24 மணி நேரம் கூட நம்ம உட்காந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லலாம். நம்மளுக்கு சலுப்பே வராது. ஆனா நம்ம பௌதிக உலகத்துல போற வார்த்தைகள் நம்ம சொன்னோமா, நம்ம கொஞ்ச நேரம் சொல்லுவோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சொல்லுவோம். அது முடிஞ்சிட்டோம் நம்மளுக்கு செருப்பாயிரும். சோ ஆனா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரா பாருங்க, நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பிரபு சொல்றோம், நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்மளாம் பாருங்க தன்னைக்கும் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றோம், நம்மளுக்கு போர் அடிக்கல. நம்மளுக்கு இன்னும் அந்த ஆனந்தம் கூட்டிக்கிட்டு தான் இருக்கு பகவான் நாமம் சொல்றது. இதான் ப்ராப்பர் சொல்றான். ஆன்மீக உலகத்துல வந்த வார்த்தைகள் என் பௌத்திக உலகத்துல வார்த்தைகள் இதான் வித்தியாசம் பண்றோம். ஓகே ஓகே அடுத்த ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சோம். கிருஷ்ணா பிரபு, படிங்க பிரபு. பகவான் கூறினார், உங்கள் மனதில் என்ன உள்ளது என்பதை அறிய வந்து உங்கள் மனத்தாலும் புலன்களினாலும் என்னை எதற்காக வழிபட்டீர்களோ அதற்குரிய பலனை முன்னமே ஏற்பாடு செய்து விட்டேன். The Supreme Personality of Godhead in His Paramatma picture is situated in everyone's heart. He therefore knows the past, present, and future of every individual person, as well as his desires, activities, and everything about him. It is stated in Bhagavad Gita that he is seated in the heart as a witness. The personality of Godhead knew the heart's desire of Kadama Muni, and he has already arranged for the fulfillment of his desires. He never disappoints a sincere devotee, regardless of what he wants, but he never allows anything which will be detrimental to the individual's devotional service. Hare Krishna. ரொம்ப நன்றி பிரபு. ஸோ இந்த ஸ்லோகத்துல ஹரி பகவான் பேச ஆரம்பிக்கிறார். கடம முனி கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். பகவான் சொல்றார், கடம முனி, நீ என்ன நினைச்சு நீ தவம் செஞ்ச 10,000 வருஷத்துக்கு உன் மனசுல என்ன ஆசை இருக்கோ அது
நான் இயற்கையை நான் ஏற்பாடு செஞ்சுட்டேன். நீ என்ன ஆசைப்பட்டியோ நான் இயற்கையை நான் ஏற்பாடு செஞ்சிட்டேன் அந்த அப்படின்னு பகவான் வந்து கனவு முன்னே சொல்றோம். சோ இந்த ஸ்லோக பிரபுபாட் எழுதிருக்கார். பிரபுபாட்ட சொல்றாரு பகவான் வந்து நம்ம எல்லாம் சர்வச சாமி சன்னிவிஸ்தோ பகவத்கீதை சொல்றாருல, நான் எல்லாம் ஜீவராசி மனசுலயும் பரமாத்மா இருக்கேன் பகவான். அப்ப அவருக்கு தெரியும் நம்ம மனசுல என்ன ஆசைப்படுறோம், நம்மளுக்கு தான் தெரியும். சோ இங்க கடமமுனி மனசுல என்ன ஆசைப்படுறார் பகவானுக்கு தெரியும். இதுதான் பிரபுபாட்டு சொல்றார். அண்ட் தென் பிரபு முக்கியமா சொல்றார், பகவான் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு அவர் பக்தரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம பக்தி வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன தேவைப்படுதோ, என்ன ஆசைப்படுறோமோ கண்டிப்பா பகவான் அதை நிறைவேற்றுவார். ஆனா நம்ம வந்து பக்தி வாழ்க்கை தடந்து என்னாச்சும் ஆசைப்பட்டோமா பகவான் கொடுக்க மாட்டாராம். அது தெரியுமா, நான் அது கொடுத்தேன்னா இவன் வந்து பக்தியை நிப்பாட்டியிருப்பான், இப்ப இங்கே போயிருவான், அந்த மாதிரினா பகவான் கொடுக்க மாட்டாராம். அவருக்கு தெரியுமா. ஆனா நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது பக்திக்கு நம்ம உதவி இருந்தா கண்டிப்பா பகவான் வந்து நிறைவேற்றுவார். இதான் பிரபா எழுதுறார் பாடல். சோ 24வது ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சோம். The Lord continued, my dear Rishi, O leader of the living entities, for those who serve me in devotion by worshipping me, especially persons like you, who have given up everything unto me, there is never any question of frustration. Sorry, Prabhu, blur aichi. நான் படிக்கிறேன். Hare Krishna. Even if he has some desires, one engaged in the service of the Lord is never frustrated. Those engaged in his service are called Sakama and Akama. Those who approach the Supreme Person Godhead with the desires for material enjoyment are called Sakama. And those who have no material desires for sense gratification, but to serve the Supreme Lord out of spontaneous love for him are called Akama. Sakama devotees are divided into 4 classes: those in distress, those in need of money, the inquisitive, and the wise. So in the ஸ்லோகத்துல பகவான் பேச ஹரி பகவான் கடமோனி சொல்றார், இந்த மாதிரி நீ வந்து என்னை நினைச்சு நீ தவம் செஞ்ச வணங்கின கண்டிப்பா உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு பகவான் வந்து கடமோனி சொல்றான். நீ எல்லாம் மட்டும் எனக்கு பக்தி தொண்டு செய்யறதுக்கு எல்லாம் மட்டும் என்னோட கமல பாத்திர வந்து சனம் செஞ்சுட்டேன், கண்டிப்பா உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு பகவான் வந்து கடமோனி சொல்றான். சோ பிரபுபாட் இந்த பப்பால அழகா சொல்றான், 2 மாதிரி கத்துன்ற ஆத்மா இந்த உலகத்துல 2 மாதிரி, ஒண்ணு சாக்கமா ஒண்ணு ஆக்கமா. சாக்கமா வந்து யாரு பௌத்திக உலகத்துல என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த பௌதிக பொருள்ல புல இன்பத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்களா அவங்களாம் சாக்கமான்னு சொல்றோம். 2வது ஆக்கம். ஆக்கம் வந்து யாரும் பௌதிக ஆசை இல்லாம பகவானுக்காக தொண்டு செஞ்சு கொண்டிருக்காங்க, பகவான் பக்தி செஞ்சு கொண்டிருக்காங்க, அவங்க வந்து ஆக்கமா. அவங்க ஆக்கமா ஆனா இல்ல காமா ஒரு ஆசை இல்லாத, இதான் சொல்லப்பட்டிருக்கு. சோ பக்தர் வந்து ஆக்கமா, அவங்களுக்கு வந்து பௌதிக ஆசை இல்லை, அவங்களோட ஆசையெல்லாம் பகவானோட ஆசை ஒண்டிதான், பகவானுக்கு திருப்தி பண்றது ஆசை ஒண்டிதான், இதுதான் ஆக்கமா அப்படின்னு இங்க பிரபா எழுதியிருக்கார். அண்ட் சாக்கமா வந்து பிரபான் வந்து 4 மாதிரி ஜீவா இருக்காங்க சாக்கமா கீழே. ஒண்ணு வந்து டிஸ்ட்ரஸ், யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ கவலையில் இருக்காங்க அவங்க 1வது சாக்கமா. 2வது யார் வந்து செல்வத்தை வேணும்னு பகவான் வணங்குறாங்க அவங்க வந்து 2வது சாக்கமா. 3வது யாரு கடவுள் யார் ரொம்ப கேள்வி கேட்கிறாங்க, கடவுள் யார், நான் யார், இந்த உலகம் என்னது ரொம்ப கேள்வி கேட்கிறாங்களா அவங்க 3வது. 4வது புத்திசாலி. ஸோ இந்த 4 பேர் வந்து சாக்கமா கீழே வருது அப்படின்னு ப்ராப்பர் இந்த ப்ராப்பர்ல எழுதிக்கிறோம். ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சோம். The Emperor Swayambhuva Manu, the son of Lord Brahma, who is well known for his righteous acts, has his seat in Brahmavarta and rules over the earth with its 7 oceans.
purport. Sometimes it is stated Brahmavarta is part of Kurukshetra, or that Kurukshetra itself is situated in Brahmavarta, because the demigods are recommended to perform spiritual ritualistic performance in Kurukshetra. But in others' opinion, Brahmavarta is placed in Brahmaloka, where Swayambhuva ruled. There are many places on the surface of this earth which are also known in the higher planetary systems. We have places on this planet like Vrindavan, Dwaraka, and Mathura, but they are also eternally situated in Krishna Loka. Yes, sir. Thank you. So, the proper paraga, proper and the Brahmavarta பத்தி சொல்றோம். So, சில பேர் சொல்றாங்களா பிரம்மவர்த்தா குருஷேத்திரல இருக்குன்னு. ஓகே, குருஷேத்திரம் பிரம்மவர்த்தல இருக்கு அப்படின்னா இந்த பூலோகத்துல சில பேர் சொல்றாங்களா, சில பேர் சொல்றாங்க பிரம்மவர்த்தா பிரம்ம லோக்கல்ல இருக்குன்றாங்க. பிரம்மலோகம் அங்க இருக்குன்றாங்க. சோ அங்கந்தான் சுயம்பு மனு இருந்து அவர் ரூல் பண்றாரு அப்படின்னு பிரபா எழுதியிருக்கார். ஆனா பிரபா எழுதியிருக்கார் இந்த புலுகத்துல வெண்டாவா இருக்குல்ல, துவாரக்கா இருக்கு, மதுரை இருக்கு. அதே நேரத்துல இந்த இந்த இடமும் ஆன்மீக லோகத்துல இருக்கு அப்படின்னு கிறிஸ்டியன் லோக்கல்ல இது இருக்கு. ஸோ சில இடத்துல பூலோகத்துல இருக்கும், ஆன்மீக உலகத்துல இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் நம்ம இந்த பிரம்மவர்த்தா பூலோகத்துல இருக்கலாம், அதே நேரத்துல பிரம்ம லோக்கல்ல கூட இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். பாட்டு போப்பர்ல எழுதுறோம். ஓகே, சரி, அடுத்த ஸ்லோகம் படிக்க. ஹரே கிருஷ்ணா. ஓ பிராமணனே, நாளை மறுநாள் மத செயல்களில் வல்லுனராகி அந்த புகழ் வாய்ந்த மன்னர் தன் அரசியான சதாரூபாவுடன் உங்களை பார்க்க விரும்பி இங்கு வருவார். ஹரே கிருஷ்ணா. இது பகவான் ஹரி பகவான் கடமுனி சொல்றாரு. கடமுனி கவலைப்படாத, நாளைக்கு சுயம்பு மனு அவர் மனைவும் உன்னை பார்க்கறதுக்கு வருவாங்க அப்படின்னு பகவான் சொல்ற. நாளைக்கு என்ன நடக்கணும்னு இன்னைக்கே இப்பயே பகவான் கடமுனி சொல்றாரு. ஓகே, சரி, அடுத்த ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சோம். கிருஷ்ணா பிரபு, படிக்க வந்துச்சு. அவருக்கு கரிய கண்களை உடைய பருவம் அடைந்த ஒரு பெண் உள்ளாள். அவள் திருமணத்திற்கு தயாராக இருக்கிறாள். அவள் நன்னடத்தையும் எல்லா நல்ல குணங்களும் கொண்டவள். அவளும் ஒரு நல்ல கணவனை தேடிக்கொண்டிருக்கிறாள். என் அன்பான ஐயா, அவளுக்கு மிக பொருத்தமான பெற்றோர் தங்களது மகளை உங்களுக்கு மனைவியாக்க உங்களை காண வருவார்கள். சரி, கேள்வி, யார் அந்த மக சுயம்பு மனு கூட்டு வர்றாங்க? யார் அவங்க? அதுக்கு தெரியுமா? சத்தரூபாவும் சுயம்பு மனுவும் அவங்க மகளை கூட்டு வருவாங்க கடமணி பார்க்க. தேவகூதி. தேவகூதி தான் சுயம்பு மனுவும் மக. சோ பகவான் சொல்றார், பகவான் கடமணி சொல்றார், தேவகூதி பத்தி பேசுறார். ஓகே, சரி, மாதாஜி படிக்க பருடைய படிக்க. ஓகே பிரபு. The selection of a good husband for a good girl was always entrusted to the parents. Here it is clearly stated that Manu and his wife were coming to see Kadama Muni to offer their daughter, because the daughter was well qualified and the parents were searching out a similarly qualified man. This is the duty of the parents. Girls are never thrown into the public street to search out their husband. For when girls are grown up and are searching after a boy, they forget to consider whether the boy they select is actually suitable for them. Out of the urge of the sex desire, a girl may accept anyone. But if the husband is chosen by the parents, they can consider who to be selected and who not. According to the Vedic system, therefore, the girl is given over to the suitable boy by the parents. She is never allowed to select her own husband independently. Hare Krishna. நன்றி பார்த்தேன். இந்த ஸ்லோகத்துல பகவான் கடமணிட்ட தேவூத்தி புகழ பேசுற. நாளைக்கு சுயம்பு மனு அவங்க மகளை தேவூத்தி கூட்டு வருவாங்க உன்னை பார்க்கறதுக்கு. நீ தேவூத்தி திருமணம் செஞ்சுக்கலாம். ஏன்னா தேவூத்தி அருமையான பெண்.
அவர் வந்து அருமையான மகளை திரும்ப மனைவி அவர்களுக்கு கடமை அப்படின்னு பகவான் சொல்றோம். ஸோ இந்த பர்பாட்ல பாருங்க, ப்ரோபாட் வந்து இந்த ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பையன் தேடுறது திருமணம் செய்யறதுக்கு வந்து அந்த கடமை வந்து நம்ம வேடன் சாஸ்திரம் எழுதப்பட்டிருக்கு. அந்த கடமை அப்பா அம்மாவுக்கு வருது. அப்பா அம்மா தான் அவங்க வந்து நல்ல பையனை பார்த்து மக்களை கட்டிப்பாங்க. ஆனா இப்போல காலத்துல இருந்து இப்போல பிள்ளைங்கள பெண்கள் எல்லாம் அவங்களே தேடிக்கிறாங்க, அவங்களே கனவு தேடிக்கிறாங்க. ஸோ இதான் வந்து நீங்க இந்த வெள்ளக்கரை உருளாண்டு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் கலாச்சாரம் ஒடிக்குது. ஆனா நம்மளோட வேத கலாச்சாரம் படி நம்ம வந்து அப்பா அம்மா தான் அந்த பொறுப்பு எடுத்து ஒரு நல்ல பையனா மகளுக்கு பார்ப்பாங்க. இதான் ப்ராப்பா அழகா எழுதியிருக்கா இந்த ப்ரோபாட். ஓகே, ஸோ 28வது ஸ்லோகம் படிங்க. கிருஷ்ணா பிரபு. படிக்க பிரபு. ஓ புனித முனிவரே, நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக உங்கள் மனதில் நினைத்த வண்ணமே அந்த இளவரசி இருப்பாள். அவள் விரைவில் உங்களுடையவள் ஆகி உங்கள் மன திருப்திக்கு ஏற்றபடி தொண்டு செய்வாள். The Lord awards all benediction according to the heart desire of a devotee. So the Lord informed Kadama Muni, the girl who is coming to be married with you is the princess, the daughter of Emperor Swayambhuva, and so just suitable for your purpose. Only by God's grace can one get a nice wife, just as he desires. Similarly, it is only by God's grace that a girl gets a husband suitable to her heart. Thus it is said that if we pray to the Supreme Lord in every transaction of our material existence, everything will be done very nicely and just suitable to our heart's desire. In other words, in all circumstances, we must take shelter of the Supreme Personality of Godhead and depend completely on His decision. Man proposes, God disposes. Hare Krishna. இந்த ஸ்லோகத்துல பகவான் வந்து தேவூத்தியோட புகழை பேசி கடமை முனி தேவூத்தி வந்து உனக்கு வந்து அருமையான மனைவி வருவாங்க, நீ அவங்களை திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பகவான் வந்து கடமை முன்னிட்டு சொல்றார். அது மட்டும் இல்லாம இங்க ப்ரோபாட் பார்த்தீங்களா, ப்ரோபாட் நம்ம பௌதிக வாழ்க்கையில இருந்தே ப்ரோபாட் சொல்றார். நம்ம இப்பயும் நம்ம பகவானை பிரார்த்தனை செஞ்சு நம்மளோட ஆசையை அவட கேட்கலாம். பகவான் ப்ரோபாட் சொல்றோம், we always have to take shelter of Krishna. தனிக்கும் நம்ம வந்து பகவான் அடைக்கலம் எடுத்து அவர்கிட்ட வணங்கி அவர்கிட்ட கேட்கலாம், அவரு கொடுப்பாரு. நம்ம வந்து ஆசைப்படி பகவான் கொடுப்பாரு. இதான் ப்ரோபாட் அழகா சொல்றாரு. ஸோ இது ரொம்ப முக்கியம் பிரபு, நம்ம வாழ்க்கையில பக்தர் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். என் ப்ரோபாட் எழுதியிருக்கா, நம்ம வந்து ஆசைப்பட்டோமா பகவான் ஏற்பாடு பண்ணுவாராம். ஒரு நல்ல பையனுக்கு ஒரு நல்ல மனைவி பகவான் ஏற்பாடு செய்வாராம். அதே நேரத்துல ஒரு நல்ல பெண்ணுக்கு வந்து நல்ல கணவன் பகவான் ஏற்பாடு செய்வார். நம்ம வந்து அவர்கிட்ட வணங்கி நம்ம அடைக்கலம் எடுத்து நம்ம அவருக்கு பக்தி செஞ்சோம், அவர் ஏற்பாடு செய்வார். ஸோ இது ரொம்ப முக்கியம் நம்ம பக்தி வாழ்க்கையில. ஆல்வேஸ் வி ஹேவ் டு டிபெண்ட் ஆன் தி லார்ட். நம்ம எப்பயும் பகவானுக்கு நம்பித்தான் நம்ம வாழணும். அவர் என்னை உதவிச்சுவாரு, அவரு நல்ல வழி கொண்டு வருவார். அந்த நம்பிக்கையோட நம்ம வாழணும். ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. அதான் கடைசி ஸ்லோகம் இந்த வாரம். அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இந்த 21வது அத்தியாயம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். சரி, கேள்விகள் தான் கேட்கலாம், இல்லைன்னா நம்ம பட்டுக்கொள்ளலாம்.